அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல டேஸ்டியான முட்டை சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 3 முட்டை. அதுக்கு தேவையான மசாலா 2 தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு தயிர் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு லெமனை நல்லா புழிஞ்சு வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டு சேமியாவை நல்லா வறுத்து நுணுக்கி வச்சுக்கோங்க. இப்போது பேன் காஞ்சோன்னே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடணும். போட்டு அதை கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் கிண்டிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்க்கணும். அப்புறம் அந்த தக்காளி கொஞ்சம் மசிஞ்சக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தயிர் அதையும் நல்லா சேர்த்துக்கணும். இப்போ அந்த எலுமிச்சப்பழம் போட்டுக்கணும். லாஸ்ட்டாக புதினா, கொத்தமல்லி 2த்தையும் ஒன்றா போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மசாலாவை தனியாக எடுக்கணும். ஏன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தனியாக கொஞ்சோண்டு மசாலாவை எடுத்துக்கிட்டு இப்போ அதில் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்க வச்சிடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவில் நம்ம முட்டையை ஊற்றி கிண்டணும். ஏன்னா முட்டைக்கு தனியாக மசாலா, முட்டையில் அப்புறம் மசாலா பிடிக்கலன்னா டேஸ்ட்டாக இருக்காதுல்ல. அதனால கொஞ்சோண்டு மசாலா எடுத்து இப்போ அதில் முட்டை ஊற்றி புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கொதிக்கிற அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு நம்ம நுறுக்கி வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்து நல்லா கிண்டிட்டு லாஸ்ட்டாக இந்த முட்டையை போட்டுட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான ரெசிபி வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.